டெய்லி ஒரு வீடியோ போடலாம் தான். ஆனா நீங்க கொஞ்சம் வேகமா பேசணும். அதுல கால் விடுங்க. மைக் எங்க மைக்லாம் கொடுத்தோம்னா எங்க அது மைக்கா மைக் இருக்கு. சாமி கும்பிடு நீங்க வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம். இன்னைக்கு நம்ம என்ன நம்மளோட பஜ்ஜி மாவுல நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி போடுவோமா? வரீங்களா? எது அது எங்க இருக்குன்னு தேடணும்ப்பா. சரி வாங்க நம்ம பஜ்ஜி போடுவோம். இந்த ஒரு வீடியோ மைக்ல நம்ம பேசுவோம் வாங்க. கோவப்படாதீங்கப்பா, கோவப்படாதீங்க. அது சார்ஜ் இருக்கான்னு தெரியல. இருக்குமா பாருங்க எப்படிலாம் என்ன கொடுமைப்படுத்துறாருங்க. நீங்க வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பேசுறது மட்டும் காது விடுமா? நான் பேசுறது நல்லா காது விடுது. அப்ப நான் பேசுறது நீ பேசுறது லைட்டா விழுகாது. நீ ப்ளூ ஆமா விழுகாது நீ தானே? வச்சுக்க நீ வச்சுக்க இப்படி வச்சுக்கலாம். இப்படி பக்கத்துல வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்படி வச்சுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவில் நம்ம ரெடி பண்ண பஜ்ஜி மாவில் இன்னைக்கு காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் வந்து 4 ஃப்ளேவர் இருக்கு. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்? உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு ஃப்ளேவரா? எனக்கு நார்மல் ஃப்ளேவரே ஓகே. அது போக உங்கள்கிட்ட என்னென்ன மேடம் வச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட காஷ்மீர் சில்லி இருக்கு, பெரி பெரி மசாலா இருக்கு, நார்மல் இருக்கு, பூண்டு பவுடர் வச்சு அந்த ஃப்ளேவர் இருக்கு, புதினா ஃப்ளேவர் இருக்கு. ஒரு ஃப்ளேவர் அதுனா பழபச்சி சுடுற மாதிரி ஒண்ணு ரெடி பண்றேன். அது நான் ரெடி பண்ணிட்டேன். அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வேற சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் அத கொடுங்க. அது எப்படி இப்ப காலிஃப்ளவருக்கு போட முடியும்? ஓ ரைட் ஓகே ஓகே ரைட். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி போட போறோம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் சில்லி போடலாம் வாங்க. சரி ஓகே. யாரை மிக்ஸ் பண்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் காஷ்மீர் சில்லி பஜ்ஜி மாவு. பாத்துங்க இதுல தான் நாங்க இப்போ பஜ்ஜி போட போறோம், சில்லி போட போறோம், காலிஃப்ளவர் சில்லி போட போறோம். பாருங்க நல்லா பாத்துங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே. இதுல வேற மைக்கு தெரியுமான்றது தெரியல எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு என்னமோ கொலாப்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது. சரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த காஷ்மீர் சில்லியில வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் வந்து நம்ம நார்மலாவே ஆட் பண்ண மாட்டோம், எதுவுமே ஆட் பண்றது கிடையாது. இப்போ காஷ்மீர் சில்லி எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல கலர் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, அதனால நாங்க காஷ்மீர் சில்லி யூஸ் பண்றோம். வடிகட்டிட்டீங்களா நல்லா? நான் ஓரளவுக்கு நம்ம வேற எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க அதை போடணும் இதை போடணும், எதுவுமே தேவையில்லைங்க. எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. குழந்தைங்களுக்காக வேண்டியே இது ரெடி பண்ணது. சில கடையில எல்லாம் இது பண்ணுவாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே இது பண்றது இல்லைங்க. நீங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் ஓ இன்னொரு பாக்கெட் கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு கூட நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து புதுசா லான்ச் பண்ணது தீபாவளிக்காக தான். ஆமா, இப்போ நம்ம புதுசா தீபாவளிக்காக தான் இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தீபாவளிக்கு வேணுங்கும் போது சொல்லுங்க, நம்ம கையில ரெடியா இருக்கு. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லைட்டா தண்ணி வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வச்சுருக்காங்க பஜ்ஜிலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதில் நாங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. குழந்தைங்களுக்காக வேண்டியே நாங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஆரோக்கியமான பவுட்ரு, எந்த இதுவுமே கிடையாது. இதனால எந்த சைடு எஃபெக்டோ இதுவும் எதுவுமே வராது. நீங்கள் இது பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் அடுத்த தடவை அம்மா எனக்கு பஜ்ஜி போட்டு கொடுங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே இது பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நானே எங்கள் பசங்களுக்கு காலையிலே போட்டு கொடுக்கலான்னு தான் காலிஃப்ளவர் சில்லி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். பசங்க அன்றைக்கி சாப்பிட்டாங்க, போட்டு கொடுத்தேன். இப்போ திரும்பி அப்பா எனக்கு வேணும்னாங்க. நான் வேலைக்கு போகிற டயத்தை விட்டுட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா பார்த்துக்குங்க. இது நேம் உங்களுக்கே தெரியும், ட்ரிபிள் எக்ஸ் டிலைட்டு ஃபுட்ஸு. அதுலேயே நம்பர் இருக்கும், நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கிங்க. எந்த ஒரு அதாவது ஏதாவது ஒரு டிஃபெக்ட், ஏதாவது ஒரு
எப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் நம்பரும் இதுலேயே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இப்போ பஜ்ஜி போடுறேன், இது பகாடா போடுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆன் பண்ணிட்டேன். போட முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? எனக்கு என்ன சாப்பாடு வேணும்? போதும் என்ன ஊத்தாதீங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்தணும். இது என்ன எண்ணெய் அதையும் சொல்லிடுங்க. இது கடலெண்ணெய் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. குழந்தைங்க ஃபஸ்ட்டு முக்கியம், அதனால நாங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஒன்லி கடலை எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நல்ல கடலை எண்ணெயை கேட்டு வாங்கிங்க கடையில். எனக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா, அதனால நமக்கு இது பண்ணுறோம். ஒருத்தர் வந்து நிற்கிறான் பாருங்க, இப்போ எப்பப்பா பகடா போட்டு கொடுப்பா, பகடா போட்டு கொடுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பகடா போட போகிறோம். இங்கே இருக்குங்க, நான் போட்டுட்டு இருக்கேன். இது இப்படி போட்டா கட்ட வருமானு கொஞ்சம் மாவு போட்டுக்க வேண்டியதானே? இதில் போட்டு பார்ப்போம். போட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் மாவு போட்டு அப்படியே கலக்கி போட்டுக்கலாம்ல? வேண்டாமா? போட்டுருக்கலாம். நல்லா இருந்து கொஞ்சம் மாவு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். சில பேர் கூட முட்டை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே முட்டை உடச்சி வச்சிங்கன்னா பகடா அப்படியே உப்பிட்டு வரும், சூப்பராக இருக்குங்க. இது முட்டை போண்டாவும் இதில் பண்ணலாங்க. இல்லை, முட்டை உடைச்சு போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே மொறு 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 மொறுன்னு இருக்கும். அந்த இதுக்கு நல்லாவும் இருக்கும். போதும் எடுத்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பகடா பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு நான் எடுத்து இப்போ தட்டில் வைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லாதான் இருக்கு. எடுப்பாங்க, நீ வாங்க எப்படியா வாங்க. பகடா கேட்டீங்கல்ல, உங்களுக்காக தான் அப்பா காலைல போட்டு கொடுத்தீங்க. வாங்க ஓடியாங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே சூப்பராக இருக்கா? காமிச்சிரு. ஹாய் ஃப்ரெண்ட், பார்த்துட்டீங்களா? பகடா பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே? எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்போ தெரியும். கரெக்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. நான் ஏதோ எங்கள் வீட்டில் அரைக்கிறேங்கிறதா சொல்ல, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. நல்லா இருக்கும், உண்மையே நல்லா இருக்குங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துரு. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு பஜ்ஜி உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். நான் வேற ஒரு ஃப்ளேவர் வாழைக்காய் பஜ்ஜோ இல்லை வேற ஏதோ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு, அது எப்படி இருக்குன்னு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ஓகே, பாய். நான் நோட் போட்டு வரேன். போட்டுறேன்.